பூத்தி ஒரு பட்டாம்பூச்சியின் பயணம் ஒரு அழகான காட்டில். அந்த காட்டின் மெல்லிய காற்றில் செழிப்பான பச்சை மேளம் ஊறிய நிலத்தில் ஒரு சிறிய பட்டாம்பூச்சி பிறந்தது. அந்த பட்டாம்பூச்சியின் பெயர் பூத்தி. பூத்தி மிகவும் விருப்பமாக இருந்தது, ஆனால் அது மிகவும் சிறியது. அதன் உடல் ஒரு அழகிய நீல நிறத்தில் மறைந்திருந்தது. அதன் பங்குகளில் அழகான மடிக்காட்டுகள் இருந்தன. அவை ஒளிப்படுவதற்கு தனியான ரீதியில் ஒளிர்ந்தன. பூத்தி பிறந்த ஊர் அழகான காட்டின் நடுவில் இருந்தது. இங்கு அனைத்து வனத்திலும் பசுமை, பூக்கள் மற்றும் இதழ்கள் பரபரப்பாக பரவியிருந்தன. அந்த காட்டில் பல பிராணிகள் வாழ்ந்தனர். சிறிய உணர்வுகளுடன் கூடிய அமைதியான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தனர். அந்த காட்டின் வெப்பமான பசுமையான சுவாசத்தில் பூத்தி தன் வாழ்க்கையை தொடங்கினாள். பூத்திக்கு ஒரு சிறிய கனவு இருந்தது. அது ஒரு பெரிய மற்றும் அழகான உலகை காண விரும்பியது. காட்டின் எல்லைகளுக்கு வெளியே செல்ல விரும்பியது. ஆனால் பூத்தி பல வழிகளில் பயமுற்றிருந்தது. தன் சிறிய உடல், அதன் மெல்லிய கிளைகள் மற்றும் கடினமான வானொலியோடு அது கவலைப்பட்டிருந்தது. ஒருநாள் அது காட்டின் முக்காலிக தோட்டத்துக்கு சென்றபோது ஒரு வட்டமான பூமியின் நடுவில் அமர்ந்திருந்த பழமைவாத பறவை ஒன்று கண்டது. அதன் பெரிய கண்கள் பூத்தியை தியானிப்பது போல் இருந்தது. "நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் பூத்தி?" பறவை மிக கடுமையாக சிரித்தது. பூத்தி அதிர்ச்சியுடன் கேட்டது, "நீங்கள் என்னை பார்க்கின்றீர்களா? நான் மிகவும் சிறியபடி இருக்கின்றேன். என்னால் எதையும் செய்ய முடியாது." பறவை சிரித்தபடி பதில் அளித்தது, "நீங்கள் சிறியதாக இருக்கின்றீர்கள் என்றால் என்ன? உங்கள் உள்ளத்திலுள்ள துணிவும் உயர்வும் உங்கள் உணர்வுகளுக்கு வழிகாட்டும். ஒரு நாள் நீங்கள் அனைத்தையும் அடையும்." பூத்தி இன்னும் சிந்தித்துப் பார்த்தது. அதன் சிறிய உடல் இருந்தாலும் அது இன்னும் முடிவு எடுக்கவில்லை. இது அது துவங்க வேண்டிய புதிய பயணமாக இருக்கலாம் என்று எண்ணியது. அந்த நாளிலிருந்து பூத்தி நம்பிக்கையுடன் தன் சிறிய இறக்கையில் மிகுந்த வேகத்தில் நகர்களுக்கு பயணம் செய்தது. காட்டில் இருக்கும் அனைத்து பறவைகளும் தங்களது அறிவுகளை அவளிடம் பகிர்ந்தன. அவள் புதிய இடங்களை கண்டுபிடித்தபோது அவள் பெருமிதம் உணர்ந்தது. ஒரு நாள் பூத்தி பெரும் மற்றும் சின்னதொரு மலரின் மீது அமர்ந்திருந்தாள். ஒரு பெரிய மற்றும் வண்ணமயமான மஞ்சள் பட்டாம்பூச்சி அதைக் கண்டது. "பூத்தி, நீ இங்கே இருக்கிறாய்." அந்த பட்டாம்பூச்சி சிரித்தது. "நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? உங்கள் பயணம் எப்படி?" பூத்தி தன் பயணத்தின் முழுமையான விபரங்களை கூறியபோது மஞ்சள் பட்டாம்பூச்சி அவளுக்கு சொன்னது, "உங்களது பயணம் மிகவும் அருமையாக உள்ளது பூத்தி. ஆனால் உங்களது பயணத்தின் முடிவில் நீங்கள் கண்டுபிடிக்கும் ஒன்று உங்களை மிக்க மகிழ்ச்சியோடு நிரப்பும்." பூத்தி அதைக் கேட்டு பெரிதும் கமழ்ந்தது. அதற்கு என்ன என்பதைத் தெரியவில்லை. அதன் பயணம் தொடர்ந்தது. அது எப்போதும் பூங்காற்றில் தன் சிறிய இறக்கைகளை விரித்து வழிகாட்டி பயணித்தது. ஒரு காலத்தில் பூத்தி ஒரு பெரிய மலைக்கூட்டில் சேர்ந்து போயிருந்தது. அந்த மலைக்கு அந்த பெரிய மேகம் பார்த்து, அது பூத்தியின் அத்தனை பயணங்களை சிறந்ததாக பார்த்து அதனை ஒரே சமயத்தில் அழகாகத் தெரிந்தது. அந்த மலைப்பகுதியில் பூத்தி தன் முன்னே சென்ற வாழ்க்கையை பார்க்க முடிந்தது. அது ஒரு பிரச்சனையிலிருந்தாலும் தனது பயணத்தை கடந்து வந்தது. "நான் ஒரு புது உலகத்தை கண்டுபிடித்தேன்." பூத்தி சிரித்தது. "நான் கற்றுக்கொண்டேன், என் உள்ளம் சிறியதல்ல." சிறந்த சிந்தனை. இந்த கதை பூத்தி என்னும் சிறிய பட்டாம்பூச்சியின் வாழ்க்கையின் ஒரு பயணத்தை குறிக்கின்றது. அது ஒரு சிறிய பட்டாம்பூச்சியாக இருந்தாலும் தன் உள்ள உணர்வுகளை கற்றுக்கொண்டு உலகை அனுபவிக்கும் கதை.